அட கோமுட்டி தலையா, உன்னை போற இடம்லாம் போட்டு அடிக்கிறாங்க, என்ன காரணம்? அதுவானே நம்ம முதல்வரோட திட்டங்களை சொல்லி பிரச்சாரம் பண்ண, அதான் பொறாம. அட்டப்பாவிகள திட்டங்களை சொன்னதுக்கு அடிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லி வாக்கு கேட்ட? இத பாருங்கண்ணே, முதல்வரோட கிராம சாலை திட்டம். இது நரேந்திர மோடி கொண்டு வந்த சடக்கு யோஜனாடா. இங்க பாருங்க, கலைஞர் கனவு இல்லம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், இல்லந்தோறும் குழாய் குடிநீர் திட்டம். தங்கோ இது ஜல் ஜீவன் திட்டம். போங்கண்ணே, இப்ப பாருங்க மகளிர் ஊட்டச்சத்து திட்டம். அடடே, இது மோடி கொண்டு வந்த மகிழா போஷன் திட்டம். தோழிகள் விடுதி, ஒன்லி ஃபார் லேடிஸ். இது அவர் கொண்டு வந்த திட்டம் தான். சக்கி நிவாஸ். கல்வியில புரட்சி பண்ணிருக்கோம். என்னடா புரட்சி? ஊரெல்லாம் மாடல் ஸ்கூல் திறந்திருக்கோம். ஐயோ, நீங்களாம் லூசுங்கடா. இதுவும் அவங்க திட்டம் தாடா. சமக்கர சிக்ஷா அபிஜ்ஞான் திட்டம். கைவினைஞர்கள் நலத்திட்டம், இதுவும் அவங்கதான் கொண்டு வந்தாங்க சொல்லுவீங்களே. உள்ள வரப்பட மாட்டோம், வந்தா எதிர்ப்போம், அப்படி இப்படின்னு உதாரணத்தை எதிர்த்தீங்களே ஒரு திட்டம். அப்படியா? அது என்ன திட்டம்? இப்ப சொன்னியே PM விஸ்வகர்மா யோஜனா திட்டம். ஏண்டா இப்படி மோடி கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போனா அடிக்காம என்னடா பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லைங்க, 2014க்கு அப்புறமா அதிகமா மின்வெட்டு ஏற்படாம இருக்கிற காரணம் மோடி அரசின் புத்திசாலித்தனமான கிரிட் இணைப்பு, சோலார் மற்றும் காற்றாலைகள் மின் திட்டங்களை ஊக்குவிக்கிறதா. இந்த மாதிரி பொய் பேசிட்டு வரவங்கள உள்ளாடி விட்டுறாதீங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும்